ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா கழுவி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ போட்டு குருணையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா வந்துட்டு இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்காது. இது கொழுக்கட்டை தாங்க, பட் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வரும். குருணையாக இருக்கிற மாதிரி அப்படியே மாவை தோண்டி எடுத்தாச்சு. லைட்டாக இது ஆடும்போதே உப்பு, வரமிளகா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். நான் இன்றைக்கி வரமிளகா சேர்க்கலை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிற மாவு வந்து பேனில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவு வந்துட்டு நம்ம நல்லா கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லைங்களா, நாம்பல் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆகிற வரைக்கும் கெட்டியாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்மியான டைம் தாங்க தேவைப்பட்டுச்சு. கொழுக்கட்டையிலேயே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி வந்துட்டு நார்மலான கொழுக்கட்டை தான் செய்வோம். சரி, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன். அப்படியே வந்துட்டு நாளைக்கு இட்லிக்கு வந்துட்டு சரி மாவாட்டி வச்சுக்கலான்னு அதுவும் ஒரு சைடில் மாவு அரைஞ்சிட்டு இருந்துச்சு. இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சில்லு எடுத்து துணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம குட்டி போண்டா போடுவோம் இல்லைங்களா, அந்த சைஸில் இருந்துச்சுனாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நார்மல் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி. சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து, கடலைப்பருப்பு சேர்த்து, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிக்ஸ்டு பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டோம்னாலுமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தேங்காயும் எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை நமக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு வதங்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கையில் பிரிச்சுட்டு அப்படியே வந்து பேனில் போட்டுருங்க. போட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கொழுக்கட்டையாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்க.